பிக் பாஸ் வீட்டை சொந்தமாக்க முயலும் ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா. இது உங்க அப்பா வீடு இல்ல, ஹவுஸ்மேட் வீடு என்று சொன்னதால் சர்ச்சை. சண்டையில் இறங்கிய சௌந்தர்யா. எதுக்கு அவங்க அப்பா எல்லாம் இழுக்கிறல்ல? என்ன விநாயக் சபரிநாதன் பிக் பாஸ் ஷோ ரோஸ் பண்ணியே கோடி கோடியா சம்பாரிச்சிட்டீங்க போல. இந்த ஷோல வந்த காசை வச்சு சென்னையில நீங்க வாங்கின லேண்டோட எண்ணிக்கை ஏகப்பட்டது இருக்கு போல. என்னைக்குமே வாழ்க்கை எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை. This is my fun game. மீன் குழம்பு சாப்பிட்டியா? மனே 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 மனே. நான் மனுஷன்டா 500 கோடியை ஆட்டையை போட்டு 100 ரூபாய் நோட்டை மோந்து பாக்குறா பத்தியா. இவரோட சிம்பிளிசிட்டி லெவல வாழ்த்துவோமே ஃப்ரெண்ட். வந்தனா மானி டிக்கெட்லாம் வச்சு விட்டுருவா. என்ன நினைச்சுக்கிறீங்க? 500 கோடி நான் ஆட்டையை போட்டேன். இதாட்டா என்னோட பேமெண்ட். இதாட்டா என்னோட கன்வெயின்ஸ் 101 ரூபா. ஆனா நான் இந்த காசுக்காக அந்த ஷோ நான் பண்ணவே கிடையாது. காசு வேணும்னு நினைச்சா எனக்கு எவ்வளவு தொழில் இருக்கு தெரியுமே. இந்த கோயம்பேடு பிரிட்ஜுக்கு அடியில இல்லப்பா அங்க தள்ளு வண்டி கடை போட்டிருக்கிய அதை சொன்னேன். அது பார்ட் டைம் பிசினஸ். நாஞ்சில் விஜயன் கத்துக்கிட்டேன். நான் இந்த ஷோ பண்றதுக்கு காரணமே ஒரு மன நிம்மதிக்காக தான். இன்னர் பீஸ் இன்னர் வரைக்கும் போறத என்னால உணர முடியுது. ஓகே, அதெல்லாம் விடுங்க. நாம இன்னைக்கு நம்ம பொழப்ப பார்ப்போம். ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்க ஃபேவரட்டான ஷோ பூர்விகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் மற்றும் 777 இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டெட் பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி. மூட் அவுட்டா இருக்கப்ப 3 வாக்கு போட்டா மூளையில முந்திரி பருப்பு வறுத்த மாதிரி சும்மா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்ம பிக் பாஸ் வீட்லயும் கடுகடுக்க வைக்கிற, நடுநடுங்க வைக்கிற, படவடுக்க வைக்கிற பல விசித்திரமான சம்பவங்கள்லாம் இந்த வாரம் நடந்திருக்கு. அதை ஒரு 2x ஸ்பீட்ல பாத்துருவோமா? பிக் பாஸ் சீசன் 8 வாரம் 9 உள்ள எல்லாம் வெம்புதே. தமிழ்நாட்டின் தாருக்கு எண்டு கேம் ஆரம்பிச்சிட்டாங்க. புது கேம் ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டேமானு. அதுல சண்டை வர்றது ரொம்ப காமனு. ஏஞ்சல்ஸ் பண்ணணும் இரிட்டேட், அதுல டேமன்ஸ் எல்லாம் கிராஜுவேட். உன்ன மாதிரி டேவில பார்த்ததே இல்ல. ஏஞ்சல் வேஷம் போட்டாலும் நீ மனுஷனே இல்ல. ரஞ்சித் நடக்கல அப்பா மாதிரி, தீபக் சம்பவம் அந்த மாதிரி. டெவில் இப்ப ஏஞ்சல் ஆச்சு, ஏஞ்சல் எல்லாம் பீதி ஆச்சு, சண்டை பெருசாச்சு, வன்மம் உருவாச்சு, தாங்குமா நம்ம மனசாச்சு. இந்த வாரம் செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. மீந்து போன மாவுல மில்க் ஷேக் பண்ணி அத மீஞ்சூர் பைபாஸ்ல பிசினஸ் பண்ண மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள பேச்சு திறமை, நடிப்பு திறமை, அடுத்தவங்களை புண்படுத்துற திறமை, இப்படி எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் மக்கள் பல வியூஸ்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நாம பிக் பாஸ் நியூஸா பாத்துருவோமா? வணக்கம், இது பூர்விகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் பிபி ஹெட்லைன்ஸ். சரிந்து விழும் வைல்ட் கார்டுகள். கண்டஸ்டன்டில் 6ல 3 அவுட், மீதி எல்லாம் டவுட். டன். ரியா, சொல்லுங்க தல. உங்க வெளி உலக வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ தல. உடைக்கலாம் வர்ஷினி. தேங்க் யூ பாஸ். ஓடணுமா? Thank you, Jack. Vatyare, thank you so much. இந்த வைல்டு கார்டு கண்டஸ்ட் எல்லாம் உள்ள போன உடனே பயங்கரமா இருக்க போறாங்க, அப்படியே பூகம்ப வெடிக்க போகுது, இவங்கள பார்த்து எல்லாரையும் தெறிக்க விட போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இவங்க எல்லாரையும் பார்த்து பயந்து ஓரமா ஒரு பக்கமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வைல்ட் கார்டை ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கே எண்டு கார்டை போட்டு ஒவ்வொருத்தரா வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப எனக்கு இந்த வைல்ட் கார்டு வந்து இந்த மெட்ராஸ் படத்துல வந்த சுவர் மாதிரியே இருக்கு. ஒவ்வொருத்தரையா காவு வாங்கினே இருக்குது. இன்னும் அந்த செவர் எத்தனை பேரை காவு வாங்க போதோ தெரியல. அதனால கொஞ்சம் உஷாரா இருங்கப்பா. அடுத்து வெளியே வர போறது நம்ம வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா இருக்கணும். ஆடியன்ஸே கிஸ் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன்.
பர்சனலாக பேசிய முத்து, பேர் அதிர்ச்சியில் அருண். பேச்சு திறமைன்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு இந்த ஷோல ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறது போன சீசன் அப்படிதான் ஜெயிச்சாங்க. பாத்துக்கலாம். போன சீசன் அப்படிதான். சரி, அப்படி ஜெயிச்சா ஓகே, அது மக்களே பார்க்கட்டும்யா. நீ இப்ப யார் பர்சனலா போறா? என்னையா இப்ப யார் பர்சனலா போறா? எக்ஸாம்பிள் சொல்றேன். சூப்பர் முத்து. நான் மறுபடியும் சொல்றேன், உங்ககிட்ட வேற எந்த டேலண்டும் இல்ல எக்ஸெப்ட் பா 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 பா. Thank you அருண். இத தவிர உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல. போதும் பா 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 பா. எனக்கு அது போதும். பா 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 பா. வந்த புதுசுல நம்ம அருண் இருக்கானே, ஊமை கொட்டா மாதிரி தான் இருந்தான். எதுக்குமே பேசாம அமைதியா ஒரு ஓரமா அவன் பாட்டு சாப்பாடு போட்டாங்களா சாப்பிட்டமா அப்படின்னு அமைதியா போய்கிட்டு இருந்தான். இப்ப என்னடான்னு பார்த்தா இந்த தவளை கொட்டா மாதிரி எங்க பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கான்ப்பா. டபுக்கு டப்பா டபுக்கு டப்பா டபுக்கு டப்பான்ட்டே இருக்காப்ல. சவுண்ட் எஃபெக்டில் சர்ச்சையை கிளப்பிய சௌந்தர்யா, புள்ளி செய்து வில்லியான சம்பவங்கள். கேட்டா கிச்சன் சார் உங்ககிட்ட தானே நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு தெரியும், என்னை பத்தி தான் பேசுறீங்கன்னு தெரியும். வெறுப்பாது மச்சான். இனிமேல் இந்த ஜுராசிக் பார்க்கு, கிங் காங், லயன் கிங் இந்த மாதிரி படங்கள்லாம் அதுக்கு தமிழ்ல டப் பண்ண அப்படின்னா சவுக்காரப்பேட்டிலிருந்து நம்ம சௌந்தர்யாவை கூட்டிட்டு போயிடலாம் போலயே. ஏன்னா இந்த சௌந்தர்யா பண்றதெல்லாம் சவுண்ட் இல்லாம கேட்டா மியூட் பண்ணிட்டு பேய் படம் பாக்குற மாதிரி இருக்கு. அதே சவுண்ட் வச்சு பார்த்தா பொண்டாட்டி கூட உட்காந்து அதே பேய் படத்தை பாக்குற மாதிரி இருக்கு. எந்த பேயை சமாளிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது சில சமயங்கள்ல. சவுண்டு ஓவர் சவுண்டு. பிக் பாஸ் வீட்டில் ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஆரம்பித்த கண்டஸ்டன்ட்கள், ரைஸ் விஷயத்தில் ரைஸான மற்ற கண்டஸ்டன்ட்கள். மிட் நைட் பிரியாணி கேங் எந்திரிங்க. நம்ம பிக் பாஸ் டீம்ல இருக்க உத்தமர்கள் இவர்கள் தான். இந்த நேர்மா நாணயன் பேசுனீங்களா அருண், இப்போ எதுவுமே உங்க மூஞ்சி எங்க வச்சுப்பீங்கன்னு உங்களாம் கேட்கலாம் தோணலாம். கொட்டி வாக்க குரங்கு குளத்தூர் குளத்துல கொட்டாப்பாக்கு பாட்டுக்கு ஆடின மாதிரி சொந்த வீட்டிலே திருடி சாப்பிட்றீங்களா டே? இங்கதான் பாக்குற இந்த மாதிரி ஆட்கள்லாம். இதெல்லாம் உங்க தப்பு கிடையாதுடா. இதெல்லாம் சேதனம்னு சொல்லணும். நீங்க முதல் தடவை இப்படி திருடி சாப்பிட்றப்பயே உங்களை கண்டிச்சுட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? கியூட்டா இருக்கு அப்படின்னு கண்ணத்தை கட்டி பிடிச்சிங்க. இவங்க அதெல்லாம் கண்டென்ட் நினைச்சு ஆளாளுக்கு திரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்ணத்தை தட்டி கொடுப்பாரு. சாரி ஒரு ஃப்ளோல கண்ணத்தை கட்டி பிடிச்சாரு சொல்லிட்டேன், கண்ணத்தை தட்டி கொடுத்துட்டாரு. அதை இவனுக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு கேமராமேனுக்கு வச்சு சாப்பாடு திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. புரியல. அந்த பக்கம் ஒரு பையன் ப்ரொடக்ஷன்ல சாப்பாடு பேக்கட தெரியும் இல்ல, டக்குனு பிடிக்கி சாப்பிடுறீங்களா? கேட்டா டாஸ்க்ன்றீங்க. ராஸ்கல்ஸ். அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு? பிக் பாஸ் வீட்டை சொந்தமாக்க முயலும் ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா. இது உங்க அப்பா வீடு இல்ல, ஹவுஸ்மேட் வீடு என்று சொன்னதால் சர்ச்சை. சண்டையில் இறங்கிய சௌந்தர்யா. இந்த கோவா கேங் இருக்கே, ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணி சண்டைக்கு போக சீப்போ அப்படின்னு ஆரம்பிச்ச சண்டை இவ்வளவு சீப்பா முடியும் நினைச்சு கூட பார்க்கல. இதுல முடிவு என்ன? சௌந்தர்யா கையை நீட்டுச்சு. எங்களுக்குள்ள டாஸ்க் என்ன அப்படின்னா பிக் பாஸ்ல கப்பு ஜெயிக்கிறது கிடையாது, பிக் பாஸ் வீட்டு பத்திரம் எங்க இருக்குன்னு பேரை மாத்திக்கிறதுலாம் இருக்காங்க போற. நான்சென்ஸ். என்ன பிளானோட போயிருப்பாங்க உள்ள? கேமராமேன் பத்திரம் பத்திரம். Make a way for the big, 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 big boss.